சாட்ல என்ன கேட்டிருக்கீங்க? விச் பாயிண்ட் இஸ் பெட்டர் ஃபார் ஐடென்டிஃபை த கரெக்ட் பிரேக் அவுட்? இது எந்த எந்த சரி ஓகே. ஸோ நீங்க இப்போ டெய்லி டெய்லி சார்ட் பேட்டர்னுக்கு அந்த மாதிரி ஸ்விங்குக்கு இதுக்கெல்லாம் 20 டே யூஸ் பண்ணலாம். 20 டே மூவிங் ஆவரேஜ். நீங்க எல்லாம் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல போறீங்க அப்படின்னா 50 டே. இந்த ஷார்ட் டேர்ம்ல இப்போ 1 மந்த்து 2 வாரம் அந்த மாதிரி இதுக்கு எல்லாமே நீங்க 20 டே 50 டே யூஸ் பண்ணலாம். நீங்க ரொம்ப லாங்கா போறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ல அப்படின்னா 200 டே மூவிங் ஆவரேஜ் போகலாம். நீங்க இன்னும் இன்ட்ராடே போறீங்க அப்படின்னா 10 டே மூவிங் ஆவரேஜ் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், ரொம்ப ஷார்ட் டைம் ஃப்ரேம்லாம் போனீங்கன்னா. ஸோ நான் இப்போ இங்க வந்து வீக்லி சார்ட்ல இருக்கு. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறதுனால சும்மா 20 டே வச்சு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம இப்போ பிரேக் அவுட்னா என்ன, எந்த இடத்துல பார்ப்போன்றது தானே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக ஏதோ ஒரு மூவிங் ஆவரேஜ் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதுதான் நீங்க யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. ஸோ இந்த ஒரு மூவிங் ஆவரேஜ்ல நமக்கு இங்க ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு, இங்க ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு, இந்த ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ என்னதான் பார்த்துருக்கோம், பிரேக் அவுட்னா எப்படி நடக்கும் அப்படிலாம் பார்க்கல. பிரேக் அவுட் எங்கெங்க பார்க்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பிரேக் அவுட் எங்க நடந்தா நல்லா இருக்கும், எந்த எந்த மாதிரியான பிளேஸ்ல ஒரு பிரேக் அவுட் அக்கர் ஆச்சுன்னா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ பிரேக் அவுட் எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா மோஸ்டா சப்போர்ட்டு, இப்படி இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ்ல, இல்லைன்னா ட்ரெண்ட் லைன்ல நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்ல ட்ரெண்ட் லைன்ல, அப்படி இல்லைன்னா ப்ரீ ஸ்விங் ஹை இல்லைன்னா ஸ்விங் லோல நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அது. அப்படி இல்லைன்னா மூவிங் ஆவரேஜஸ்ல நீங்க இந்த பிரேக் அவுட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சரி, ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இது கிளியர் தானே? நம்ம நெக்ஸ்ட் போலாமா? ப்ரோ இதுவரை கிளியரா? ப்ரோ என்னோட வாய்ஸ் கேட்கா? கிளியர் ப்ரோ, போகலாம் ப்ரோ. நான் போய் சேட் போட்டேன். சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ப்ராப்பர் பிரேக் அவுட் என்னெல்லாம் தேவை அப்படின்னா, ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ரெட். ஸோ நமக்கு இது வந்து சப்போர்ட்டு. ஸோ திஸ் இஸ் அவர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே போயிட்டு இருக்கு.
ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகுது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நமக்கு பிரேக் பண்ணுது. நாம இப்போ என்ட்ரி எடுக்கலாமா கூடாதா, இது வந்து ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணலாமா கூடாதா அப்படின்றத எதை செக் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னவா இருக்கும், பக்கத்திலேயே சப்போர்ட் இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா, இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரேக் அவுட் நடக்கு அப்படின்னா, பிரேக் அவுட்டுக்கு பிரேக் அவுட் நடக்கிற பக்கத்திலே அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி ஆகக்கூடாது. ஸோ நம்ம இந்த இதை வந்து ப்ராப்பர் பிரேக் அவுட்டாக எடுத்துக்கூடாது. அதே மாதிரி தான் இங்கேயும் சப்போர்ட் லெவல்ல ஒரு பிரேக் அவுட் நடக்கு அப்படின்னா, இம்மிடியட் சப்போர்ட் வந்து உடனே பக்கத்துல இருக்கு அப்படின்னா நம்ம இந்த பிரேக் அவுட்ல வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ இம்மிடியட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடாது. ஸோ வேற வேற என்ன மாதிரிலாம் இருக்கக்கூடாது பிரேக் அவுட் அப்படின்னா, இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு கரெக்டா, இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஆனா இப்படி நடக்கிறத விட இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்கு. ஸோ பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் நடக்கு. கன்சாலிடேஷன் நடந்து ஒரு பிரேக் அவுட் நடக்கு அப்படின்னா, ஸோ நம்ம இந்த இடத்துல இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துல நமக்கு ஒரு ப்ரெஷர் வருது இல்லையா, ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சு. ஸோ இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட். ஸோ நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பிரேக் அவுட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்கு, இம்மிடியட் சப்போர்ட்டும் பக்கத்தில் இருக்கு. அதனால நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ பிரேக் அவுட்டுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ்லயோ சப்போர்ட்லயோ இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்ச் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இப்போ இதே சப்போர்ட்லனா இப்படி இப்படி வந்துட்டு இருக்கு. சப்போர்ட்டை பிரேக் பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கன்சாலிடேஷன் நடந்து ஒரு பிரேக் அவுட் நடக்கு அப்படின்னா நம்ம இதையுமே கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா பிரேக் அவுட்டுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்ச் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நமக்கு செகண்ட் பாயிண்ட் ப்ராப்பர் பிரேக் அவுட்டுக்கு என்னது, கன்சாலிடேஷன். பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு முன்னாடி கன்சாலிடேஷன் நடந்திருக்கணும். ஸோ நமக்கு தேர்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்க ஒரு பிரேக் அவுட் நடக்குது. ஸோ இதுதான் பிரேக் அவுட் அப்படின்னா அதுக்கு அந்த இடத்துல வால்யூம் எப்படி இருக்கணும்னா ஹை லெவல் வால்யூம் இருக்கணும். ஒன்று ஹை லெவல் வால்யூம் இருக்கணும், இல்லைன்னா இன்க்ரீசிங் வால்யூம் இருக்கணும். கீழே வால்யூம் வந்து இப்படி இருக்கணும் மேலே. அதே மாதிரி இங்கே பிரேக் அவுட் நடக்குன்னா வால்யூம் வந்து நல்ல ஒரு இன்க்ரீசிங் வால்யூம்ல இருக்கணும். ஸோ பிரேக் அவுட்டுக்கு நமக்கு தேர்டா தேவைப்படுறது வந்து ஹை ஆர் இன்க்ரீசிங் வால்யூம். ஓகே, இந்த 3 பாயிண்ட் கிளியரா? ஸோ ப்ராப்பர் பிரேக் அவுட்டுக்கு இதெல்லாம் நெசசரி. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னது, நமக்கு இமிடியேட் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது பக்கத்துல. அப்புறம் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கன்சாலிடேஷன் இருந்தால் நல்லது. அதே மாதிரி வால்யூமும் இன்க்ரீசிங் வால்யூம் இல்லைன்னா ஒரு ஹை வால்யூம் வந்து இருக்கணும் அந்த பிரேக் அவுட் கேண்டலுக்கு. இது கிளியரா?
இந்த 3 பாயிண்ட்ஸ் ஓகேவா உங்களுக்கு? சாட்ல கூட போடலாம் ப்ரோ. சரி ஓகே.